Today is the topic is pride and humility. இந்த நாளின் தலைப்பு மேட்டிமையும் தாழ்மையும். What does the Bible say about pride and what does the Bible say about humility? வேதம் மேட்டிமை மற்றும் தாழ்மை குறித்து என்ன சொல்லுகிறது? God doesn't like 7 things. One of them, the first one is pride. தேவன் விரும்பாத 7 காரியங்களில் முதன்மையான காரியம் என்ன தெரியுமா? மேட்டிமை. What does it mean? Definition of pride. மேட்டிமை என்கிற வார்த்தையினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? Emphasis on the self or expense of God, others, and instead of looking to God for guidance, they focus on what they think and feel and want. People, those what they think, what they feel, what they want, they focus on only those things. They are not looking for the guidance of God. மேட்டிமையுள்ள நபர்கள் தேவனை சார்ந்து வாழாமல் அவர்களுக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, எப்படி வாழ தோன்றுகிறதோ அப்படி வாழுவார்கள். If you're only concerned about yourself and you're not worried about what God says, what God wants, you're out of the track. தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன விரும்புகிறார் என்கிற காரியங்களை குறித்து கவலைப்படாமல் உங்கள் விருப்பம் போல நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் தவறான வழியிலே செல்கிறீர்கள். They think that it's all about me. என்னை குறித்து தான் நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். They think only about themselves. They never think about anybody. அவர்கள் மற்றவர்களை குறித்து அல்ல, தங்களை குறித்து மாத்திரம் யோசிப்பார்கள். They think everybody is low and they are so only high. மற்றவர்கள் தாழ்வானவர்கள், இவர்களே சிறந்தவர்கள் என்று They நினைப்பார்கள். think that they are so great and others are down. அவர்கள் பெரியவர்கள் என்றும் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் நினைப்பார்கள். It's a pride. இது மேட்டிமை, It's against God. தேவனுக்கு விரோதமானது. Lucifer, angel, he was thinking that all other angels are down and he is only a great angel. பிரதான தூதனாக காணப்பட்ட லூசிபரும் தான் சிறந்தவன், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற எண்ணத்தோடு காணப்பட்டான். So pride always destroys. மேட்டிமையானது எப்பொழுதும் அழிவை கொண்டு வரும். And Lucifer thought like that. He wants to exalt himself more than God. He become devil. He lost his authority. He become Satan. லூசிபர் தேவனை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே அவன் பிசாசாக தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். The pride is comparative, pride is subtle, pride is rebellion, pride is idolatry. மேட்டுமையானது விக்கிரக ஆராதனை, மேட்டுமை முரட்டாட்ட குணமுள்ளது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமுமாய் காணப்படுகிறது. When you have more pride, your spiritual eyes will be closed. You think that you are climbing, but you are jumping. You are not climbing. மேட்டுமை உங்களிடத்தில் இருந்தால் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை காணப்படும். நீங்கள் உயரே போகிறீர்கள் என்று நினைப்பீர்கள், ஆனால் கீழே விழுகிறீர்கள். Many people, they lost their job because of ego problem. தான் என்கிற அகத்தினால் அநேகர் வேலை இழந்து போனார்கள். Many people divorce their wife and husband because of ego problem. தான் என்கிற அகத்தினால் அநேகர் விவாகரத்து பெற்றார்கள். Many people, because of ego, they stop going to the church. அநேகர் அகந்தையினால் சபைக்கு போவதை நிறுத்திவிட்டார்கள். They think that nobody is honoring them. அவர்களை யாரும் கனப்படவில்லை. Nobody is identifying them. யாரும் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. They think so high, they are so great people. அவர்கள் பெரியவர்கள் என்கிற நினைப்போடு காணப்படுகிறார்கள். Egoism is more dangerous, my dear brother and sister. அகந்தை என்பது மிகவும் ஆபத்தான காரியம். Proverbs chapter 16 verse 18. நீதிமொழிகள் 16:18 வசனம். The Bible says like this. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. Before fall, pride walks. அழிவுக்கு முன்னானது அகந்தை. Pride goeth before destruction. அழிவுக்கு முன்பதாக அகந்தை காணப்படும். If you are so prideful, then your destruction is coming closer to you. நீங்கள் மிகுந்த அகந்தையுள்ளவர்களாக காணப்பட்டால் அழிவு சீக்கிரமாக வருகிறது என்று பொருள். வேதத்தின்படி அழிவுக்கு முன்பதாக அகந்தை காணப்படும். அது ஒரு சபையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக காணப்படலாம். அகந்தை அதிகமாக காணப்பட்டால் சீக்கிரத்திலே அழிவு வரப்போகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Identification and ego and super ego, there are 3 things. சுய அடையாளம் தேடுதல், தான் என்கிற அகம், தான் என்கிற பேரகம் என்று 3 காணப்படுகின்றது. Identification, I want to be identified by people. மற்றவர்களால் நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். This is also one kind of ego. இதுவும் ஒரு வித்தியாசமான தற்பெருமை. Everybody have that feeling in their heart. அனைவருக்கும் கூட இப்படிப்பட்ட சிந்தை இருதயத்தில் இருக்கும். It's not too bad. அது தவறான காரியம் ஒன்றும் அல்ல. But always don't live for your identification. ஆனால் எப்பொழுது மற்றவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்கிற நினைப்போடு வாழ வேண்டாம். Live for God. தேவனுக்காக வாழுங்கள். Live for Jesus. இயேசுவுக்காக வாழுங்கள். And the next comes the ego, identification. The problem when it is increases and then it becomes the ego. மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு அதிகமாக காணப்படும் பொழுது தான் என்கிற அகம் நிச்சயம் உருவாகும். I want to be identified by people. ஜனங்களினால் நான் கண்டு கொள்ளப்பட வேண்டும் என்கிற உணர்வு.
Wherever I go, I should be identified by people. எங்கு போனாலும் என்னை எல்லாரும் அடையாளம் காண வேண்டும். Everybody should identify me. அனைவரும் என்னை நிச்சயம் அடையாளம் காண வேண்டும். Moment when they hear my song, they should identify me. என் பாடலை கேட்டவுடன் அடையாளம் காண வேண்டும். The moment when they see my figure, they should identify me. என் முகத்தை பார்த்தவுடன் அவர்கள் அடையாளம் காண வேண்டும். And then the ego will become a super ego. தான் என்கிற அகம் தான் என்கிற பேரகமாக உருமாறுகிறது. எந்த மனிதனுக்கு பேரகம் காணப்படுமோ அவன் கண்கள் கூட மூடப்படுகிறது. பிள்ளைகள் என்றோ, கணவன் என்றோ, மனைவி என்றோ, சபை என்றோ, போதகர் என்றோ அவர்கள் பாராமல் தங்கள் விருப்பம் போல அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் இல்லை என்றால் பூமி சுற்றுவதை நிறுத்திவிடும் என்பது போல நினைப்பார்கள். உலகத்தை அவர்கள்தான் ஆட்டி படிப்பது போன்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக எப்பொழுதும் காணப்படும். நாங்கள் இல்லை என்றால் வேலை நடக்காது, நாங்கள் இல்லை என்றால் சபை நடக்காது, நாங்கள் இல்லை என்றால் ஒரு காரியமும் கூட உங்களால் செய்ய முடியாது என்பது போல் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். This is called super ego. If you are in that, you have to come out of that. Otherwise, that super ego will lead you to closer to devil and Satan. இப்படிப்பட்ட பேரகத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் நாம் பிசாசுக்கு ஏற்பட்ட பேராபத்திற்குள்ளாக நாம் கூட சிக்கிக்கொள்ளுவோம். Proud person thinks of himself as higher than someone else. அகந்தையுள்ளவன் மற்றவர்களை விட தன்னை மேன்மையாக எண்ணுவான். 1 Corinthians chapter 12 verse 31. 1 கொரிந்தியர் 12:31 People, those who are ego people, they are not teachable. We cannot teach them. Proverbs chapter 1:7. They don't listen to God's word. நீதிமொழிகள் 1:7 படி அகந்தையுள்ளவர்கள் ஒரு காலமும் கூட மற்றவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள். The second point, they talk more than they listen. இரண்டாம் குறிப்பு, அகந்தையுள்ளவர்கள் கேட்பதை விட அதிகமாக அவர்கள் பேசுவதே விரும்புவார்கள். Third point, those who have prideful, they cannot control their temper, their anger. மூன்றாவதாக அகந்தையுள்ளவர்கள் தங்களுடைய கோபத்தை ஒரு காலமும் கூட கட்டுப்படுத்த முடியாது, அதை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். Proverbs chapter 14 verse 29. நீதிமொழிகள் 14:29. They don't control their anger. அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. Always they burst out. எப்பொழுதும் அவர்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். Fourth point, self-reliant and self-confident. Proverbs chapter 16 verse 27 and 22. நீதிமொழிகள் 16, 22, 27 படி அகந்தையுள்ளவர்கள் எப்பொழுதும் கூட தற்பெருமையுள்ளவர்களாக சுயம் சார்ந்தவர்களாக வாழ்வார்கள். It's a more the knowledge, less the ego, and less the knowledge, more the ego. அறிவு அதிகமாக இருந்தால் அகந்தை இருக்காது, அகந்தை அதிகமாக இருந்தால் அறிவு அந்த இடத்துல இருக்காது. Scientifically they found out in the brain there is a one part of the cell this ego problem starts. மூளையிலே ஒரு இடத்திலே இந்த தற்பெருமை ஆரம்பிக்கிறதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். Greatest, you are a greatest, some voice will be coming behind. அவர்கள் மனதிலே நீங்கள் தான் பெரியவர்கள் என்கிற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். You are greater than God unto Satan. பிசாசு சொல்லும் நீங்கள் தேவனை விட பெரியவர்கள். You can give ideas to God. நீங்கள் தேவனுக்கே ஆலோசனை சொல்லலாம். This is the same ego problem Nebuchadnezzar had. நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது. Nebuchadnezzar, he thought about himself so great. அவன் பெரியவன் என்று நேபுகாத்நேச்சார் தன் மனதிலே நினைத்தான். And he thought that he is the greatest person. அவன் உலகத்திலே சிறந்தவன் என்று அவன் எண்ணினான். And when he saw around his palace, he saw that he lifted up his head and said, even God will jealous about my palace. தன் ராஜ்யத்தின் மேன்மை அவன் காணும் பொழுது தேவன் இதை பார்த்தால் பொறாமை கொள்வார் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து மேட்டுமை அடைந்தான். This Nebuchadnezzar became like an animal. நேபுகாத்நேச்சார் அவனுடைய அகந்தையினால் மிருகமாக மாறினான். God took away his right mind and gave him an animal mind. தேவன் அவனுடைய மனதை எடுத்து மிருக மனதை அவனுக்கு கொடுத்தார். He started eating grass. அவன் மிருகத்தைப் போல புல்லை மேய்ந்தான். He went away from the palace. அவன் அரண்மனை விட்டு ஓடிவிட்டான். So many years like some animal, he used to eat grass and leave there. பல ஆண்டு காலம் அவன் ஒரு மிருகம் போல புல்லை மேய்ந்து வாழ்ந்து கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். So the pride in our lives will lead us to the destruction, not for the construction. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அகந்தை நம்மை அழிக்கும், ஒரு காலமும் நம் வாழ்க்கையை கட்டாது. எப்பொழுது நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு அகந்தை காணப்பட்டதோ அவனுடைய அரண்மனையை அவன் எழுந்து போனான் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் நீங்கள் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு போகிறீர்களா, சபையை விட்டு போகிறீர்களா, அகந்தை உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது, அது உங்களை அழிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். அகந்தை இல்லாமல் மனத்தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். Before the Lord, humble thyself, God will lift you up. தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் இருக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார். நேபுகாத்நேச்சார் மனம் திரும்பி தேவனை துதிக்கும் பொழுது அவன் மறுபடியுமாக நல்ல மனதை தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவன் எழுந்த ராஜ்யத்தை அவன் பெற்றுக்கொண்டான்.
The humility is different and pride is different. தாழ்மை மிகவும் வித்தியாசமானது, மேட்டுமை என்கிற காரியம் மிகவும் வித்தியாசமானது. The humility is more important in Christian life. கிறிஸ்துவ ஜீவியத்திலே தாழ்மை மிகவும் அவசியம். Hebrew word, a Greek word says, எபிரேய கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? lowered or afflicted state of mind. That means to humble before God. தேவனுக்கு முன்பதாக தாழ்ந்த மனநிலைமையோடு இருக்க வேண்டும். Making yourself poor before the Lord. ஒரு ஏழை போல தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். Meek in spirit, that is the dictionary meaning. ஆவியிலே மனத்தாழ்மையோடு நாம் காணப்பட வேண்டும். Or in other words, freedom from a proud and haughty manner and meekness is coming. இன்னொரு வார்த்தையிலே அகந்தையிலிருந்தும் மேட்டுமையிலிருந்தும் விடுதலை பெற்ற அனுபவம் தான் தாழ்மை. Thinking soberly about oneself and also we should think about others. எப்பொழுதும் நம்மை குறித்து மாத்திரமல்ல மற்றவர்களை குறித்தும் சிந்திக்க வேண்டும். A more excellent way is the humility. மற்றவர்களை குறித்து சிந்திக்கிற சிறந்த அனுபவம் என்ன தெரியுமா? தாழ்மைதான். Proverbs 1:5. நீதிமொழிகள் 1:5. The people those who are humble, you can teach them. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். They always listen more than they talk. தாழ்மை உள்ளவர்கள் பேசுவதை விட மற்றவர்கள் பேசுவதை அதிகமாக கவனிப்பார்கள். If you have humility, you will listen more than to talk. உங்களுக்கு தாழ்மை இருந்தால் அதிகமாக பேச மாட்டீர்கள், கேட்பீர்கள். Proverbs 12:15. நீதிமொழிகள் 12:15. James chapter 1 verse 21 to 23. யாக்கோபு 1:21-23 வரை. Proverbs 14 verse 29. நீதிமொழிகள் 14:29. They control their temper. Proverbs 29 verse 11. நீதிமொழிகள் 29:11 படி தாழ்மையுள்ளவர்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். Control your anger. You will control your anger. உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவீர்கள். That means you are humble. You have a humility. தாழ்மை இருந்தால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். They have confidence in God, not in themselves. They have confidence in God. தாழ்மையுள்ளவர்கள் தங்கள் மேல் அல்ல தேவன் மேல் நம்பிக்கையோடு சார்ந்திருப்பார்கள். They don't have confidence in money. They don't have confidence in people. They have confidence in God. பணத்தின் மேல் மனிதர்கள் மேல் அல்ல தேவன் மேலே அவர்களுக்கு நம்பிக்கை காணப்படும். 1 John chapter 4 verse 5. 1 யோவான் 4:5 Psalms 118 verse 8. சங்கீதம் 118 1 Peter chapter 5 verse 5 and 6 says, humble yourselves therefore under the mighty hand of God, that he may exalt you in the due time. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கையின் கீழ் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 5:5-6 பார்க்கிறோம். There is a due time God will lift you up. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். There is a due time God is going to bless you. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். There is a time for you. உங்களுக்கென தேவன் ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார். Till that time, don't be hurry, but humble yourself in the sight of the Lord. அந்த நேரம் வரை அவசரப்படாமல் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் தாழ்த்திக் கொண்டிருங்கள். You have humility, you will go up. உங்களுக்கு தாழ்மை இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். When you humble before the Lord, தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொண்டால் automatically the Spirit of God will work upon your life. தானாகவே ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவார். He will lift you up. அவர் உங்களை உயர்த்துவார். When Joseph was humble before God, யோசேப்பு தேவனுக்கு முன்பதாக தாழ்த்திக் கொண்டான். God lifted him from prison to prime minister. தேவன் அவனை சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தினார். Work hard. The Bible says, stay humble. கடினமாக உழைக்க வேண்டும், அப்படியே தாழ்மையோடு காணப்பட வேண்டும். If you want to go closer to God, நீங்கள் தேவனுக்கு கிட்டி சேர வேண்டும் என்றால் there are some things which are take you down like a Niagara Falls. நயகரா அருவியை போல உங்களை கீழே தள்ளுகிற சில அனுபவங்களும் இருக்கின்றது. One is the pornography. முதலாவது ஆபாச படங்கள் பார்ப்பது. There are different kinds of musics, and good music will help you to come closer to God and worship God. The bad music will take you down from God's presence. நல்ல விதமான இசைகள் தேவனுக்கு கிட்டி சேர்க்கும், தவறான இசைகள் தேவனுக்கு தூரமாக கொண்டு போய் உங்களை கீழே தள்ளிவிடும். Godly dance and sensual, the worldly types of carnal dance is there. Don't go to that dance. பக்திக்குரிய ஆடல் பாடல் இருக்கின்றது, உலகத்தரமான ஆடல் பாடல் இருக்கின்றது. உலகத்தரமான காரியங்களை செய்ய வேண்டாம். Then drinking and drugs also will close your spiritual eye. மது பழக்கமும் போதை பழக்கமும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்குகின்றது. Why God says not to have these things? ஏன் இவைகளை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார்? Because you are opening doors for demons to come and rule over you. காரணம் நீங்கள் உங்களை ஆளும்படி பிசாசுக்கு வழிவகுக்கிறீர்கள். These are the things that open doors for demons to enter into your family. இந்த காரியங்கள் தான் உங்கள் குடும்பத்திலே பிசாசு ஆளுமை செய்வதற்கு வழிவகுக்கின்றன. My dear brothers and sisters, சகோதர சகோதரிகளே, humility is an attitude of when you come closer to God. That attitude God likes it. நீங்கள் தேவனுக்கு முன்பதாக தாழ்மையோடு இருக்கும் பொழுது தேவன் அதை நேசிக்கிறார். Words associated with humility that gives you brokenness in your life, surrender to God, servanthood, and then faith
These all things the humility will. தாழ்மை இருந்தால் உடைந்த உள்ளத்தோடு அர்ப்பணிப்போடு விசுவாசத்தோடு தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியும். And the people those who have humility, they'll have transparency. தாழ்மை உள்ளவர்களிடத்திலே வெளிப்படை தன்மை காணப்படும். தாவீதினிடத்திலிருந்து சிறந்த குணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு முன்பதாக வெளிப்படையாக காணப்பட்டான். அவன் செய்த தவறை மறைத்துக் கொள்ளவில்லை. தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவன் மன்னிப்பு கேட்டான். உங்களிடத்தில் ஏதாகிலும் தவறு இருந்தால் மறைக்க வேண்டாம், தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். Then the power of God will work upon you. அப்பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். Recognizing our dependence on God. தேவனை சார்ந்திருக்கிற அனுபவத்தை நாம் கண்டு கொள்ள வேண்டும். Jeremiah chapter 10:23 says, "O Lord, I know the way of man is not in himself, but it is only by the control of God we can live upright life by the help of the Holy Spirit." மனுஷனுடைய வழி அவனாலே அறிகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன் என்று எரேமியா 10:23 பார்க்கிறோம். Because of you ego problem, if you're speaking against your parents, now you take U-turn and honor them. உங்களுடைய அகந்த நிமித்தம் பெற்றோருக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் இந்த நாளிலே மனம் திரும்பி அவர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். Because of your ego problem, you are speaking about husband and wife against them. Please repent and leave that pride in you and say, Lord, I humble before you, and honor, respect your wife and or respect your husband. உங்கள் அகந்த நிமித்தம் கணவன் மனைவி இடையே சண்டை காணப்படுகிறது என்றால் இந்த நாளிலே தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு கணவனையும் மனைவியையும் நீங்கள் மதிப்பது மிகவும் அவசியம். Psalms 10:17. சங்கீதம் 10:17. Psalms 138 verse 6. சங்கீதம் 138:6. Isaiah chapter 66 verse 2. ஏசாயா 66:2. So let us read scriptures more and more. நாம் அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். Well, you know how to humble before the Lord. அப்பொழுது தேவன் முன்பதாக தாழ்த்திக் கொள்வதை புரிந்து கொள்ள முடியும். Matthew chapter 18 verse 1 to 4. மத்தேயு 18 முதல் 4 வசனங்கள். The power of God will start working upon you. தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட துவங்கும். The humility brings great blessings and opens great doors for you. தாழ்மை பெருத்த ஆசீர்வாதங்களும் திறந்த வாசலை உங்கள் முன்பதாக வைக்கும். 12 steps of humility. தாழ்மையின் 12 படிகள். The first one, முதலாவது, show humility externally wherever you go. நீங்கள் எங்கு போனாலும் மற்றவர்களிடத்திலே உங்கள் தாழ்மையை காண்பியுங்கள். And the short speaking, second one. அடுத்தபடியாக குறைந்த அளவு நீங்கள் பேச வேண்டும். Third one, not quick to laugh or mock at others. மூன்றாவதாக சீக்கிரமாக நீங்கள் மற்றவர்களை பரியாசம் பண்ண வேண்டாம். Fourth, keep silence. நான்காவதாக அமைதியாயிருங்கள். The fifth one, obeys rules. ஐந்தாவது சட்டத்திற்கு கீழ்ப்படியுங்கள். Obey rules. சட்டத்திற்கு கீழ்ப்படியுங்கள். The sixth one, ஆறாவது, never call anybody low. யாரையும் தாழ்வாக பார்க்க வேண்டாம். And the seventh one, be content wherever you go. ஏழாவது, மனநிறைவோடு காணப்படுங்கள். Point 8, manifest one's sins to about confess the sins and come back to God. எட்டாவது, தாழ்மை உள்ளவர்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து மறுபடியும் தேவனிடத்தில் திரும்புவார்கள். The ninth point, they will have patience even harsh words when they hear. ஒன்பதாவதாக, யாராலும் கோபமாக பேசினாலும் தாழ்மை உள்ளவர்கள் அமைதியாக காணப்படுவார்கள். Submission to superior. அதிகாரத்திற்கு இணங்குவார்கள். They will submit themselves to superior. அதிகாரிகளுக்கு அவர்கள் இணங்குவார்கள். Renouncing of own will, that is the 11th point. 11ஆம் குறிப்பு, அவர்கள் சுய விருப்பத்தை விட்டுவிடுவார்கள். The 12th one is have fear of God. 12வது, தேவ பயம் காணப்படும். When you humble before the Lord, God will place you high. தேவன் முன்பதாக தாழ்த்திக் கொண்டால் தேவன் உங்களை உயர்த்துவார். In your business, உங்கள் தொழிலில், in your house, உங்கள் வீட்டில், among your relatives, உறவினர் மத்தியில், wherever you go, எங்கு போனாலும் one day is coming. ஒரு நாள் வரப்போகிறது. Wherever, எங்கானாலும், whatever may be the situation, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, humble before the Lord, pray. One day God will put you in high. தேவனுக்கு முன் தாழ்த்திக் கொள்ளுங்கள், தேவன் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். Shall we pray and say that, Lord, I want humility? நாம் ஜெபித்து ஆண்டவரை தாழ்மை வேண்டும் என்று கேட்க போகிறோம். Shall we put one hand on your chest and lift it up, one hand to the Lord? ஒரு கரத்தை உயர்த்தி ஒரு கரத்தை இருதயத்தின் மேல் வைத்து ஜெபியுங்கள். Lord, I am sorry for my ego. Say that, Lord Jesus, forgive me. I hurted many people because of my ego problem. ஆண்டவரை நகந்தையை மாற்றும் அநேகரை காயப்படுத்தினேன், என்னை மன்னியும் என்று கேளுங்கள். Lord, knowingly or unknowingly, I lost many things and I hurt many people because of my ego problem. Forgive me, God. அகந்த நிமித்தம் அறிந்தும் அறியாமலும் அநேகரை காயப்படுத்தினேன், தயவாய் என்னை மன்னியும் என்று கேட்போமாக. Let me not think about more high about myself. என்னை குறித்து எப்பொழுதும் நான் அதிகமாக எண்ணவே கூடாது. Let me teach me how to humble before the Lord. உமக்கு முன் தாழ்மையாய் இருக்க கற்றுக் கொடுப்பீராக. Oh Lord, teach me, Jesus. இயேசுவே எனக்கு கற்றுத் தாரும். Oh, teach me something, Lord.
ஆண்டவர் எனக்கு நீர் கற்றுக் கொடுப்பீராக. Be humble before you, God. உமக்கு முன்பதாக நான் தாழ்த்துக் கொள்ள வேண்டும். Let me pray to you, Jesus. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் ஜெபிக்க வேண்டும். Anoint me, Jesus. என்னை அபிஷேகியும். Pour out your Holy Spirit, my God. பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. I need your blessing, Lord. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். Father, take away ego from me. பிதாவே, என்னிடத்திலிருந்து அகந்தையை எடுத்து போடுவீராக. Lord, I want to be humble before you. ஆண்டவர், உமக்கு முன்பதாக நான் தாழ்மையுள்ளவனாக காணப்பட வேண்டும். Teach me, Holy Jesus. பரிசுத்த தேவனே, எனக்கு கற்றுத்தாரும். Take away ego from my life. என் வாழ்க்கையிலிருந்து அகந்தையை எடுத்து போடும். Give me your humility. உம்முடைய தாழ்மை எனக்கு தாரும். Wherever I go, நான் எங்கு போனாலும் people may not respect me, but I will humble before you. ஜனங்கள் என்னை கனப்படுத்தாவிட்டாலும் நான் தாழ்த்துக் கொள்ள வேண்டும். I am not living for respect, I am living for Jesus. மற்றவர்களின் கனத்திற்காக அல்ல, நான் இயேசுவுக்காக தான் வாழ்கிறேன். I am not living for my identification, I want to live for Jesus. என் அடையாளத்திற்காக அல்ல, நான் இயேசுவுக்காக தான் வாழ்கிறேன். Lord, teach me how to pray. ஆண்டவரே, ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். Teach me how to live with humility. தாழ்மையோடு வாழ்வதை குறித்து கற்றுக் கொடுப்பீராக. If I look down anybody, please forgive me, God. யாரையாகிலும் நான் குறைவாக எண்ணி இருந்தால் தயவாய் என்னை மன்னிப்பீராக. And wash me with your blood, Jesus. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.